வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சண்முகவல்லி. விரைவுச் செய்திகள். உலக மாற்றத்திற்கு ஏற்ப பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் மற்றும் ஆய்வுகள் இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 160வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இன்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை பல்கலைக்கழகம் தென்னக பல்கலைக்கழகங்களுக்கு தாய் பல்கலைக்கழகமாக விளங்குவது மட்டுமல்லாமல் ராதாகிருஷ்ணன், ஆர். வெங்கட்ராமன், அப்துல் கலாம், வி. கிரி, நீலம் சஞ்சீவரெட்டி உள்ளிட்ட 6 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய பெருமை படைத்தது என்றார் குடியரசுத் தலைவர். சமுதாய அர்ப்பணிப்புக்காக கல்வியை பயன்படுத்த வேண்டும் என மாணவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை குருநானக் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், பொருள் ஈட்டுவதற்காக மட்டுமே கல்வி என்ற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்றார். மேலும் பெண்களுக்கு கல்வி கற்பதன் மூலம் அவர் மட்டுமல்லாது அந்த குடும்பமே பயனடைவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி விவசாயிகளின் நலனை அடியோடு புறக்கணித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர் துமகுரு என்ற இடத்தில் பேசியபோது, தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பம் முதல் விவசாயிகளை தவறான பாதையில் காங்கிரஸ் வழிநடத்தியது என்று குற்றம் சாட்டினார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் ஸ்குவாஷ் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். ஏற்கனவே காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை பெற்ற 5 விளையாட்டு வீரர்கள், 1 வீராங்கனை மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த 8 பேருக்கு 4,44 லட்சம் ரூபாய் கடந்த மாதம் 24ஆம் தேதி வழங்கப்பட்டது. மலைகளின் அரசி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோடை விழா இன்று தொடங்கியது. இதன் முதல் கட்டமாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 2 நாட்கள் நடைபெறும் காய்கறி கண்காட்சியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் மலை மாவட்டத்தில் விளையும் பல்வேறு ரக உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், தர்னிப்ஸ், புரோக்கோலி, சைனீஸ் கேபேஜ், களைக்கோஸ், ஜிகினி என பலதரப்பட்ட காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 40 ஆண்டுகளுக்கு முன் இந்திய விமானப்படையில் முக்கிய பணியில் இருந்த டக்கோட்டா போர் விமானம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சி ஹிண்டர் விமான தளத்தில் நேற்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த டக்கோட்டா போர் விமானம் பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1947 முதல் 1971 வரை டக்கோட்டா போர் விமானத்தின் பணிகள் நினைவு கூறத்தக்கது என விமானப்படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மியான்மரில் பாக்கன் சுரங்கத்தில் இன்று நிகழ்ந்த நிலச்சரிவில் 17 பேர் உயிரிழந்தனர். அந்த சுரங்கத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்த போது 60 மீட்டர் உயரத்திலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சுரங்கத்தில் கடந்த சில ஆண்டுகளாக அவ்வப்போது நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் 2015 நவம்பரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். IPL கிரிக்கெட் போட்டி தொடரில் புனேவில் தற்போது நடைபெறும் ஆட்டத்தின் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. அதன்படி களமிறங்கியுள்ள பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ஆடி வருகிறது. இரவு 8 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் தில்லி டேர்டெவில்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.